ஹே கைஸ், நான் அனேஷ் அண்ட் ஹாப்பி மண்டே மார்னிங். என்னடா நேற்று காணாமேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தட்டா ஏன்டா கத்துறீங்க, அப்படிக்கா போயிடுறேன்டா. வெயிட் நான் பிஸ்கெட் தானே வாங்கிட்டு வரேன். ஓகே, எங்கே விட்டேன்? ஓகே, அதாவது லாஸ்ட் 2 days வந்து ஸ்லீப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். இருங்கடா, நான் போயிட்டு வருகிறேன், வெயிட் பண்ணிடா. ஓகே, ட்ரை பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஐ கேன் எபிள் டு டூ இட். ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு 7 daysக்கு வந்து இந்த ஊபர்மேன் சைக்கிளில் வந்து எடுக்க முடிவு பண்ணிட்டேன். இந்த பாய்ஸ் வேறு ரவுண்டு கட்டுறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 7 மணி நேரம் தூங்கணும். நம்ம வந்து 2 hour தூங்க போகிறோம் ஒரு நாளைக்கு. ஐ மீன் எவ்ரி 4 hours வந்து 20 minutes ஸ்னாப் எடுத்தோம்னா அப்படி வரும். 6 to 7 120 minutesனால் 24 ஆல்மோஸ்ட் வந்து 2 hours தான் வரும் ஒரு நாளைக்கு. அப்படின்னு பார்த்தா கூட 7 நாளைக்கு நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டே 12 மணிக்கு எடுத்துருக்கணும், 4 மணிக்கு எடுத்துருக்கணும். 2 ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணால் தான் என்னால் ஃபஸ்ட்டு 2 மணி கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா ரிமைண்டர் இருக்கிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் என்னோடய ஐடியா. அதனால் நான் ஃபஸ்ட்டு 2 நாள் நான் எடுக்கலை. சார் ஃபஸ்ட்டு 2 நேப் வந்து எடுக்கலை இப்போதைக்கு. மேபி தேவைப்பட்டால் ஈவினிங் எடுக்கலாம்னு பிளான். ஸோ ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, பசிக்குது, பயங்கரமாக பசிக்குது. நார்மலாக நம்ம மார்னிங் ஆஃப்டர் லன்ச்சு டிஃபன் டின்னர் சாப்பிடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இந்த 20 minutes ஸ்னாப் எடுக்கிறதுனால கொஞ்சம் இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது சாப்பிட்றது. அந்த ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான், அந்த 7 hours வந்து எக்ஸ்பெக்ட் சொன்னாங்கல்ல தூங்கணுன்ட்டு. இப்போ நம்ம 2 hours தான் தூங்க போகிறோம். அதனால ஸ்லீப் டிப்ரிவேஷன், ஐ மீன் அப்படின்னா இப்போ நாங்கள் தூங்காமல் இருந்தேன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும், மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு 7 daysக்கு அப்புறம் உங்கள்கிட்ட போகிறோம். ஆமாம், நான் எந்த பக்கம் வரேன், சரி எப்படியே போவேன், வாக்கிங் தானே வரும். வடை சாப்பிட்ற ஐடியா இல்லை, பசி எடுத்து சாப்பிடுவேன். இப்படியே போயிட்டு மடப்பள்ளி சிக்னல் வரைக்கும் போவோம். போயிட்டு டீ எதாவது குடிச்சிட்டு, சரி டீ வேணாம் பார்க்கலாம், எனக்கு எதாவது கிடைக்கணும் சாப்பிட்டுட்டு ஒரு 4 kilometer இல்லை 5 kilometer பிளான் வச்சுருக்கேன். வாக்கிங் போய்ட்டு ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணுறோம், இல்லை வாக்கிங்கே சேர்த்துப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே, ஆஃப்டர் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து எவ்வளோ ஓடிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சார் நந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா 2.3 kilometer தான். அரௌண்டு எவ்வளோ நந்தேன், 20 minutes வந்துருப்பேன். இங்கேருந்து வடபழனி மெட்ரோ கிட்ட போயிட்டு திரும்ப இந்த பக்கம் கோயம்பேடு போயிட்டு. ஒன்ஸ் அப்பான டைம் கொரோனா டைம்லாம் வந்துட்டு ஓய்மார் சொல்லணும்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு திருவொற்றியூர் அங்கே பீச் ஸ்டேஷன் வரைக்கும் நடந்துருக்கேன். இப்போ என்னடா 2 kilometer நடத்துக்கு நாக்கு தருது. கரெக்டாக 2 தான் வந்திருக்கு. இதுவும் நம்ப முடியாது, ஆல்மோஸ்ட் 2.15 2.30 வச்சுக்கலாம் போயிட்டு. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் 5:30 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வருஷம் வந்துடுச்சு, மெட்ரோ ஓடுது. இப்போ நமக்கும் டைம் இல்லை. ஆல்மோஸ்ட் இங்கேயே ஒரு 30 minutes மேலே நடந்துட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் டே, அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஃபஸ்ட் டே அப்படியே ஓடிடு என்ஜாய்மெண்ட்டில். செகண்ட் டே தான் தெரியும், செகண்ட் டே மார்னிங் நான் அப்டேட் பண்ணேன். பட் ஆல்மோஸ்ட் இப்போ 5:30, ஒரு 1.5 hours ஆகிடுச்சு. இப்போ திரும்ப இங்கேருந்து ஒரு கோயம்பேடு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே பார்க் இருக்குது, பார்க்கில் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நேராக 6 o'clock வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் போல் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணது பார்ப்போம். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஊர்வன சைக்கிளோ ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க மோஸ்ட்லி. ஏன்னா இது ரிஸ்க் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப ரிஸ்க் தான். நான் எப்படின்றது இன்றைக்கி தெரியாது உங்களுக்கு, ஏன்னா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சொல்கிறேன். ஒரு 2வது நாள் 3வது நாள் நானே சொல்வேன் என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்னு. ஏன்னா 3 நாளுக்கு அப்புறம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் எனிவே ஐ கேன் டு இட். ஸோ கைஸ், இப்போ அரௌண்ட் 6 o'clock ஆகிடுச்சு. ஒரு 3 kilometer ஓடிட்டு இன்றைக்கி மட்டும். நெக்ஸ்ட் என்ன பிளான்னா தூங்குவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாப்பா படிச்சுட்டு
லைட்டாக என்னோடய ஃபஸ்ட் நேப் எடுக்க போகிறேன். ஏன்னா 4 மணி நேப் நான் எடுக்கவே இல்லை. ஸோ நான் இப்போ எடுத்துட்டேன்னா 8 மணி நேப்பை 10 மணிக்கு மூவ் பண்ணிவிடுவேன். இதுதான் பிளான் வச்சுருக்கேன். நான் நேப் எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யணும். நூடுல்ஸ் இருக்குது, நூடுல்ஸ் போய் சாப்பிடுவேன். ஓகே பாய். ஸ்நாக்ஸ் செய்யணும்னு பார்த்தா சம் பிரச்சனை. ஸோ அதனால் ப்ரெட்டு ஜாம் வச்சு ஓட்டிடலாம். பிஸ்கெட் இருக்குது, ஸ்நாக்ஸு நூடுல்ஸ் இருக்குது. அது செய்ய டைம் இல்லை, டயர்டாகவும் இருக்குது. நான் போய் ஃபஸ்ட்டில் படிக்கணும். அப்போ 20 நிமிஷம் தூங்கலாம், கண் வலிலாம் போய் ப்ரெட்டு சாப்பிட்டு தென் ஆஃபீஸருக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். கைஸ், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ 11:20 ஆகுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃபீஸருக்கு போயிட்டு தான் இருக்குது. அண்ட் என்னோடய ஃபஸ்ட் நேப் வந்து பார்த்திங்கன்னா காலைல 12 மணி, காலைல மிட் நைட் 12 அண்ட் தென் ஈவினிங் மார்னிங் வந்து 4 o'clock எடுத்துருக்கணும். நான் ரெண்டும் எடுக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு 7:30 7 o'clock அந்த டைம் வந்து ஒரு நேப் எடுத்தேன். பட் என்ன ஆச்சுன்னா அதை நான் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக எடுத்துட்டேன். தந்தனே எடுத்துருக்கணும், கரண்ட் இல்லை, அப்புறம் தலைவலி, நான் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே நோ ஸ்லீப், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த ஒரு நேப்போட முடிஞ்சிச்சு இன்றைக்கி ஃபஸ்ட் டே. இதோட நெக்ஸ்ட்டு 12 மணிக்கு ஒரு நேப்பு. 12 PM கிடையாது, 12 AM நாளைக்கு. அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கண்ணு தான் எரியுது பயங்கரமாக, மற்றபடி வேறு எதுவும் இஷ்யூ இல்லை. கண் வலிக்காக இந்த ஆல்ரெடி வச்சுருந்தேன், இதாக யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ண ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐ ட்ராப்ஸ் இரிட்டேஷனாக இருக்கக்கூடாது. அண்ட் தென் வேறு எதுவும் இல்லைட்டு. ஓகே, நான் இதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னொரு ஒர்க் இருக்குது. அந்த புக்கு இது நான் காட்டுறேன். த 1 Minute Manager, இந்த புக் தெரியும்னு நினைக்கிறேன். இது நான் இன்றைக்கி படித்து முடிச்சு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அமேசானில் ஹார்ட் காப்பி இருக்குது, ஆர் எல்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறது, கூகுளில் கூட டெவலப் பண்ணி பாருங்கள், அது உங்கள் விருப்பம். ஓகே, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய புக் இது Who Moved My Cheese. ஆக்சுவலி 4 வருஷம் முன்னாடி நான் அதை அமேசானில் புக்காக வாங்கி படிச்சிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஹார்ட் காப்பி ஒன்று வாங்கி வச்சேன். நான் ரொம்ப நாளாக படிக்கணும்னு நினச்சேன். அது இப்போ தான் ஓகே எடுத்தேன், பாதி படிச்சிருக்கேன். ஒர்க் ஹவர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீ டைமில் படிக்கணும். அண்ட் தென் இது ஒன்று அவுட் ஆஃப் த மேஸ். இப்போ Who Moved My Cheese காமிச்சல, அதோட வந்து சீக்வல் மாதிரி. அதுக்கப்புறம் என்ன அதுதான் இது நான் கவர் வாங்கி ஓப்பனே பண்ணால் வச்சுருக்கேன். அப்படியே இருக்கேன். எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில, 1 வருஷம் ஆயிருக்கும். இதை யாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சேன். இது நான் சரி அப்புறம் கொடுக்கவே இல்லை. நம்மளே இதை ஓப்பன் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த 2 முடிச்சிடும் இன்றைக்கி. முடிச்சுட்டு வேறு என்ன, எல்லாம் ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு கொஞ்சம். ஸோ போயிட்டு லஞ்சு சாப்பிட்லாம். காலைல இட்லி சாப்பிட்டேன், அது சாப்பிட்ட மாதிரியே இல்லை, பசிக்குது ஒன்றும் தலைலாம். இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா காதர் பாய் பிரியாணி. சந்தனம் படத்தில் வரல காதர் பாய் பிரியாணி, கிட்டத்தட்ட அதே தான். நீங்கள் பக்ரீத் ஸ்பெஷல் வேறு. ஆக்சுவலி எனக்கு ஆஃபீஸ் லீவ் கிடையாது. 1 kg பண்ணி பல்க் ப்ளஸ் மில்கி பிளாஸ்ட். மில்கி பிளாஸ்ட்னா என்னன்னு தெரில. இது ஒன்று குத்தா இது என்னன்னு தெரில. மில்கி பிளாஸ்ட்னா எதுவும் ஸ்வீட் போல் அவங்க ஊருலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாம் இருங்க. காதர் ஓகே, ஏதோ ஒன்று காதர் பாய் பிரியாணி. எங்கள் நண்புக்கு மில்கி பிளாஸ்னால் இதுதான் இது போல். கத்தி வைக்கணும் இல்லையா? சரி ஓகே விடுங்க, அப்படியே கட் பண்ணி. நான் காதர் பாய் பிரியாணி சாப்பிட்டது கிடையாது, அதுவும் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் பேக்கேஜ் நல்லாயிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ரிவ்யூலாம் கிடையாது, சும்மா சாப்பிட்ணும். ஆனால் பசி தாங்கலை. நைட்டும் நாங்கள் எதுவும் சாப்பிடல. இதுன்னா ஸ்பூன் பரவாயில்ல, ஸ்பூன் தான் தந்துருக்காங்க. குட் பாய்ஸ். ஓகே, இந்த டப்பாத்திகள் ஓரமாக போட்டேன். பிளேட்டுங்க, ஐயோ பிளேட் அது நிறையா. ஓகே கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. எப்படியும் அந்த வீடியோ போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஒரு நெக்ஸ்ட் வீக் தான் போடுங்க. எப்படியும் 7 வீடியோ மொத்தமாக சேர்த்து, அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, இந்த இது எங்கே வாங்கினேன்னா மதுரை வாயிலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிரான்ச்சு. மதுரை வாயில் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு இங்கேருந்து அப்படியே கிட்டேன், அதனால் சீக்கிரம் கொண்டு வந்துட்டார். நான் காக்கா பிரியாணி சாப்பிட்டது கிடையாது, ஸோ தெரியாது எனக்கும் அப்படி இருக்கு. நான் சிக்கன் பீஸ் பண்ணேன். சிக்கன் 65 பீஸ் ஆகிறதுக்குள்ள
ஸ்கேன் பண்ணிட்டாங்களா? ஓகே ஃபைன், போதும். இதையும் நான் சாப்பிட மாட்டேன், இது அப்படியே கடவுள். அந்த ஸ்வீட்டை நான் கடைசியாக ஆகும் தான்ப்பா. இருங்க, கடைசியாக இருக்குது இப்போயே பார்த்துறேன் அதில் என்ன இருக்குன்னு. நாளைக்கு ஸ்வீட்லேருந்து போவோம், எதுக்கு பிரச்சனை. இதுதான் மில்கி. இருங்க, ஓகே, இதுதான் அந்த மில்கி பிளாஸ்ட். மில்கி பிளாஸ்ட்னால் என்னன்னு இன்னும் கூட புரியல. ஒருவேளை இது பாலாடையாக இருக்கும் மேலே. இது இந்த நம்ம கேக்கெலாம் க்ரீம் போடுவாங்கள்ல, அதுதான். அது வேறு ஒன்றுமே கிடையாது. நல்லா தான் இருக்கானா, வச்சதே தெரில, பச்சைக்கான உடையுது. ரை, கமான் கமான் கமான். ஓகே, சூப்பராக இது. ஸ்வீட்டும் கிடையாது, கேக்கும் கிடையாது. கேக்கு மாதிரி ஒரு ஸ்வீட்டு, அது மாதிரி சொல்லலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கூட ஒன்று வாங்கியிருக்கலாம். ஆனால் அது ஃப்ரீ ஆச்சா, அவங்க என்ன தராங்களோ தான் வாங்க முடியும். நான் என்ன விட்டா நான் இதே காலி பண்ணுறேன். ஸோ நான் போய் பிரியாணி சாப்பிட்றேன். தலை 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 என்னன்னு தர சிக்கன் 65 போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிரியாணி காலியாக இருக்கும், அதனால் இருக்கிற பீஸ் எடுத்து போடுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு குஸ்கா மட்டும். ஒட்டிப்பிக்கலாம் பாய்ங்க பிரியாணி செய்வாங்களே, அதே தான். இந்த எஸ்எஸ் ஹைதராபாத் மாதிரி கிடையாது. அது வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும், மசாலா கம்மியாக. இதில் மசாலா தூக்கலாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி. நல்லாயிருக்கும். நான் ஆர்டர் பண்ண சாதா பிரியாணி தான், அதில் பீஸ் இருக்காது. அதனால் இதை போட்டு மேட்ச் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, ஸ்கேம் பண்ண வந்தாங்க. ஸோ எஸ், பிரியாணி நல்லா தான் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து காதா பிரியாணி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. அண்ட் என்ன 250 இது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, இன்க்ளூடட் தான். ஸோ இவ்வளோ தான். ஒரு நாளுக்கு 1 கிலோ பிரியாணிலாம் சாப்பிட முடியாது. எப்படியும் இன்னொருத்தர் சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு வச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ டைம் வந்து அரௌண்ட் 3:30 தான் வந்து. எனக்கு ஹேர் கட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஹேர் கட் பண்ணுவேன், அப்படி இல்லை எப்படின்னு தெரில. ஓகே, நான் ஈவினிங் போகிறேன்னா நான் பார்க்குறேன். அப்படி இல்லைனா ஈவினிங் என்ன ஒர்க் பண்ணுறேன் சொல்லி அப்டேட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி பிளான் பண்ணபடி மார்னிங் வந்து 2 hours 40 minutes தூங்கிட்டேன். 40 minutes எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. அது ஃபஸ்ட் எய்டுனால அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, எப்படி இதுக்கப்புறம் தூங்கலை. ஸோ ஒர்க்கு முடிச்சுட்டு வேறு என்ன இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஒர்க் முடிச்சுட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஹேர் கட் பண்ண போவேன். ஸோ உங்களை நான் அங்கே மீட் பண்ணுறேன். பாய். ஹே கைஸ், நான் தான் உனேஷ். அண்ட் தென் பார்க்குறது Day 2 ஹியூமன் ஸ்லீப் சைக்கிள் எக்ஸ்பெரிமெண்ட். அதுவும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ எஸ்டர்டே வீடியோவில் வந்து அரௌண்ட் 2 hours 40 minutes மோர் தென் வந்து நான் ஸ்லீப் பண்ணியிருப்பேன். நான் ட்ரை பண்ணது 2 hours தான். பட் எனிவே ஃபஸ்ட்டு நீ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணனால 2 hours 40 minutes கிட்ட தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சது. பட் எனிவே இன்றைக்கி Tuesday. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட அஃபிஷியல் Day 2 இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட 7 days பிளான் வச்சுருக்கேன். ஆஃப்டர் தட் வந்து என்ன ஒர்க்லாம் பெண்டிங் இருக்கோ முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுவேன். ஆர்எல்ஸ் இதை 7 days ட்ராப் பண்ணுறதாகவும் ஐடியா இருக்குது. எனிவே தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மென்டலி தட் ஸ்டெபிலிட்டி பொறுத்து தான். ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் 2 hours 40 minutes நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்னு. டுடே வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிளான் சொல்லியிருப்பேன். எவ்ரி 4 hours வந்து 20 minutes ஸ்னாப் எடுக்கணும். 20 to 25 மோஸ்ட்லி 20 தான் பிளான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ நான் அந்த நேப் படி எடுத்தேன்னா இப்போ டைம் 3:30 ஆகுது. அரௌண்ட் இன்னும் ஒரு 1/2 hour வந்து நான் அந்த நேப் எடுத்தேன்னா ஃபஸ்ட் நேப் ஆகிடும். ஸோ இதை வச்சுட்டு வந்து எவ்ரி 4 hours வந்து நேப் எடுக்க போகிறேன் இன்றைக்கி ஃபுல் டே.
மோஸ்ட்லி இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிருவேன். ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சடனாக. நேற்றை விட இன்னைக்கு கம்பேர் பண்ண சொல்ல ஓகே ஐ கேன் டூ இட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அண்ட் இப்போ வந்து வெளியே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. ஸோ இன்றைக்கி வாக்கிங் போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். புதுசாக யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆர்எல்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, ஸோ தமிழ் யூடியூபர்ஸ்லேயே வந்து நம்ம தான் ஃபஸ்ட் டைம் உமன் ஸ்லீப் சைக்கிளை கையில் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அஃபிஷியலாக வந்து நான் அதை ரெக்கார்டோ எதுவும் பண்ணதில்லை. ஸோ அதை நான் ரெக்கார்டாக கன்சிடர் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டாக இருக்கட்டும். அதனால வந்து ஓகே ஃபைன், நம்மளே இதை ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி மேபி பண்ண முடியுதா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். பட் அட் த சேம் டைம் ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ் அட் யுவர் ஹோம். பேசிக்கலாக வந்து இப்போ நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. நான் அந்த 4 ஹவர்ஸ் ஸ்னாப் வந்து எவ்ரி 4 ஹவர்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியும் ஈஸியாக. 20 மினிட்ஸ் எடுத்துனா என்னால் ஒர்க் பண்ண முடியும். பட் அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கே ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும். அந்த டைமில் நீங்கள் போய் நேப் எடுத்திங்கன்னா மேனேஜர் பிடிச்சி வெளில தள்ளுறாரு. ஸோ அதனால் வந்து பெட்டர் டோன்ட் டூ இட். சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ப்ராஜெக்ட் டெட்லைன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனால் மட்டுமே மேபி இந்த ஃபுல் சீரிஸ் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா பிஃபோர் ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் லாஸ்ட் வீக் வரைக்கும் 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் தூங்கிட்டு இருந்தேன். இப்போ சடனாக அதை மோர் தென் ஆஃபை வந்து கம்மி பண்ணணும்னா 2 ஹவர்ஸ் கிட்டே கம்மி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். பட் அட் த சேம் டைம் எனக்கு ஒர்க் ப்ரெஷரும் நிறைய இருக்குது. அதனால் வேறு வழியே இல்லை, எனக்கு நான் பண்ணி தான் ஆகணும். சரி ஓகே, நம்ம அதையும் சேர்த்து நம்ம இதை ஒரு ரெக்கார்டாக வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து தமிழ் யூடியூபர்ஸில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இன்றைக்கி ஃபுல் வீடியோவை எங்கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் டூ இட். ஃபஸ்ட் ஸ்னாப் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு முடிஞ்சால் வாக் பண்ணுவோம், இல்லைனா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹே கைஸ், நான் தான் மனிஷ். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4 o'clock. ஓகே, இப்போ தான் மழை இல்லை, அதனால் ஓகே அப்படியே வாக்கிங் கிளம்பிட்டேன். கிளம்பும் போது பாய்ஸ் வந்துட்டாங்க. ஓகே சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் கொஞ்சம் வச்சுருக்கேன். நேற்று நைட் செஞ்ச நூடுல்ஸ் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி எப்படி போகலாம் பிளான்னா வாக்கிங் பண்ணலாம் பிளான். பட் ஆனால் அங்கே தண்ணி நிற்கிது. சரி வேறு வழியே இல்லை, பைக் எடுத்துகிட்டு போகலான்னு பிளான். ஓகே, எனக்கு பசிக்குது வேறு. ஸோ ஏன்டா இந்த ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் தலையை விட்டேன்னு யோசிக்கிற மாதிரி ஈஸி தான். பட் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டிக்காக தான் பண்ணுறேன். பட் ப்ரொடக்டிவிட்டியே இல்லை. ஃபஸ்ட்டு 3 நாள் அடாப்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் செத்துருவேன் போல். ஸோ ஓகே, நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். பாய். ஓகே, சென்னையிலே ஃபேமஸான சோடமங்கலம்னு தெரியும்னு நினைக்கிறேன், எங்கள் அப்பா கடை. அங்கே வந்து இப்போ தான் டீ போண்டா சாப்பிட்டுட்டு பார்சலை வாங்கிட்டேன். ஏன்னா நான் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் நம்ம வடத்தண்ணிலேயே. பட் அங்கே வந்து அந்த கடை ஃபேமஸாக சரி அப்படியே காட்டலாம் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் செம கூட்டமாக இருந்தது. நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க. தேவைப்பட்ட கம்மியாச்சு, என்ன பண்ணலாம். 5 மணி ஆகுது. நீங்கள் என்ன வச்சு போனால் செம கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தனியாக போனால் காண்டாக இருக்குமே வாக்கிங். சரி வீட்டுக்கு கிளம்பும். நான் போயிட்டு சாட்டர்டே அல்ல சண்டே வரேன். அப்போ வந்து மென்னா வச்சு வாக்கிங் போகலாம். ஒரு வழியாக போய் வாங்கி வந்துடுச்சு. வீட்டுக்கு ஸ்நாக்ஸும் ரெடி, இப்போ சாப்பிட ரெடி. நான் போய்ட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் ஒர்க் இருக்குது கொஞ்சம். அப்புறம் இந்த ஸ்லீப் பேட்டர்னை எப்போ தான் கற்றுக்க போகணும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ என்ன 3 days சாட்டர்டே சண்டே மண்டே ஆல்மோஸ்ட் 4 days கிட்டத்தட்ட ட்ரை பண்ணிட்டேன். ஸ்லீப் டிப்ரவேஷன் இல்லாமல் அந்தளவுக்கு ப்ராப்ளம் வரல. ஸோ பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன். மேபி டுடே ஆன்வர்ட்ஸ் வந்து அந்த 2 hours பிளான் வச்சுருக்கோம்ல, அதை வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இப்போ எப்படியும் 1 weekல கொண்டு வரது கஷ்டம். பட் எனிவே அட்லீஸ்ட் ஃபார் 3 to 4 weeks ஆகிடும்னு நினைக்கிறேன். பட் எனிவே இந்த பை த எண்ட் ஆஃப் த வீக்ஸ் வந்து இந்த எண்ட் ஆஃப் த வீக்கெண்டு வந்து நான் எப்படியும் சொல்லிவிடுவேன், இது நீங்கள் கணக்கு பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு. பட் என்கிட்ட பர்சனலாக இப்போ கேட்டிங்கன்னா இப்போ நான் 3 days கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ல. ஸோ
கண்டிப்பாக ஒர்த் தான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 20+ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லைனா நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் வேறு எதாவது இருந்தால் கூட சரி, நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் ஸ்லீப்பை விட்டுட்டு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது. அது வந்து அதுக்கான ஆன்சர் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹே கைஸ், நான் தான் மனேஷ் அண்ட் இன்றைக்கி அஃபிஷியலாக டே 7. ஸோ நம்ம ஸ்டேஜ் 1 ஹியூமன் ஸ்லீப் சைக்கிள் அடாப்டேஷனில் 7th டேக்கு வந்துட்டோம். இந்த பாய்ஸ் வேறு தொல்லை பண்ணுறாங்க, போகடா நான் அப்புறம் வரேன், இந்த எல்லாம் இதாக தான். ஓகே ஃபைன். இன்றைக்கி 7வது நாள் எப்படி இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் அடாப்ட் பண்ணிட்டேன் சொல்லப்போனால். ஏன் லாஸ்ட் 2 days வீடியோஸ் வருதுன்னா, 2 நாள் நடுவில் மழை, அண்ட் தென் நான் தூங்கிட்டேன் 4 to 6 hours தூங்கிட்டேன் ஒரு நாளுக்கும். அண்ட் சில நாள் நேற்றுலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை. அரௌண்ட் 50 நைட்டு ஒரு 12 மணிக்கு பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 45 minutesல வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரெயினே வந்து ரெம் சைக்கிள் என்னன்னு கிக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் நான் அடாப்ட் பண்ண கற்றுக்கிட்டேன், அதான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி அஃபிஷியலாக வந்து சாட்டர்டே, ஆல்மோஸ்ட் வந்து 7 days ஆகிடுச்சுங்களா. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டே 2 நாள் வந்து 2 kilometer 3 kilometer வாக்கிங் போனேன். ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 kilometer பார்க்கலான்னு இருக்கேன் பிளான். அண்டு வேறு எதுவும் பிளான் இல்லை வெளியே போகிறதுக்கா. வீட்டுக்கு போயிட்டு வீடியோஸில் எடிட் பண்ணணும். ஏன்னா எடிட்லாம் கிடையாது, எல்லாம் நானே தான். ஸோ அதை போய் எடிட் பண்ணி போட்டுட்டு சம்மதர் ஒர்க்கும் இருக்குது, அதை எனக்கு கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம கூட்ட படையில் சரி நான் போயிட்டு வடை சாப்பிட்டு பாய். ஓகே, வடை சாப்பிட்டுட்டு நான் என் வாக்கிங் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எப்படி போகுதுன்னு தெரில. ஆஸ் யூஷுவல் அடாப்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வீக்கு. இன்னும் ஒரு 2 week அப்புறம் தான் தெரியும் கம்ப்ளீட் ஆனதா இல்லையா, இல்லை அதுக்கு நான் மட்டும் ஆகிட்டா அப்படின்ட்டு. ஏன்னா சொல்ல முடியாது, ஸ்லீப் ப்ரிப்பரேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே ஃபிசிக்கலாக எல்லாம் கண்டினியூ பண்ணுறதே கடுப்பாயிடும். ஸோ அங்கே போங்க, வடை சாப்பிட்றாங்க, நான் அதை சாப்பிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் பாய். ஆக்சுவலி 2 பார்க் இருக்குது. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் கூட்டம் கம்மியாக இருக்குது. நான் இந்த பக்கம் வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:45. ஸோ இன்னைக்கு 2 பார்க் இருக்குது. அங்கே போய் உட்காரலாம், உட்காந்துட்டு பேசலாம். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு பார்த்துட்டு 12:50 ஏறினேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி ரெம் சைக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரெயினை கிக் அவுட் பண்ணிடுச்சு. அதனால் வந்து ட்ரீமில் இருந்தால் கிக் அவுட் பண்ணி நானே ஏந்துட்டேன். பட் என்ன 40 minutesங்கிறது ரொம்ப அதிகம். நம்ம பிளான் படி பார்த்தீங்கன்னா 20 minutes தான் இருக்கணும். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ புரிய வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நம்ம 2 hours தூங்கணும். பட் நம்ம பிளான் படி பார்த்தோன்னா நான் இன்றைக்கி தூங்கவே இல்லை. நேற்றுலேருந்து ஒரு 1 hour தூங்க, நைட் 1 hour கூட இல்லை, 45 minutes தான். அதுவும் ரெம் சைக்கிளில் போயிட்டு வெளில வந்துட்டேன். இன்றைக்கி நான் சாட்டர்டே ஆல்மோஸ்ட் 1 week அடாப்ட் பண்ணதுனால எனக்கு ஈஸியாக தான் இருக்குது இப்போ பண்ணுறது. பட் என்ன ஸ்டில் வந்து 2 hours பிளான் பண்ணதுன்னா ஒரு 2-3 நாள் மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஒரு 4 hours இன்றைக்கி ஒரு 1 hour, ஒரு ஃபஸ்ட் டே வந்து ஒரு 2.40 minutes, 2 hours 40 minutes. அப்புறம் 2வது நாளும் 3வது நாளும் வந்து எவ்வளோ அரௌண்ட் 3 hours 4 hours. ஸோ எப்படி பார்த்தோன்னா 1 weekல என்னால் அடாப்ட் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து இதை பண்ணவங்கலாம் சொல்லியிருக்காங்க 3 வாரத்துலேருந்து 1 மாதம் அவன் அடாப்ட் பண்ணேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ நான் பண்ணி முடிக்க எப்படியும் ஒரு வாரம் தான் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 வாரமாக ஆகும். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் ஜஸ்ட் இந்த ரெம் சைக்கிள்குள்ளே போகிறதுக்கே இவ்வளோ கஷ்டம். அப்படின்னா நான் அந்த 2 hours கம்ப்ளீட் பண்ணேன்னா என்னால் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்க முடியும். இப்போ நான் ப்ரொடக்டிவிட்டியெல்லாம் இல்லை, பட் 3 நாள் ஓகே சமாளித்தேன், ஈஸியாக இருந்தது. நிறைய ஒர்க் இருந்தது, அதெல்லாம் பெண்டிங்காக முடித்தேன், பரவாயில்ல இப்போதைக்கு. ஸோ இப்போ நான் 2வது வாரம், 2nd 3rd 3 வாரம் இருக்குது. 3 வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டேஜ் 1ஓட எண்டிங், அதாவது அடாப்டேஷன் நான் பண்ணனா இல்லையா, பண்ண முடிஞ்சதா இல்லையானே நான் அப்போ தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு வாரத்தில் நான் கன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ இப்போ அரௌண்ட் 5:50 ஆகுது. நான் எப்படியும் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இப்போ போக மாட்டேன். இன்னொரு இப்போ தான் நல்லா இருக்குது இங்கே வந்து பார்க்கறதுக்கு. ஸோ இப்படி இங்கே ஒரு 4-5 ரவுண்ட் அடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் இப்போ நான் எத்தனை கிலோமீட்டர் நான் ஓடி இருக்கேன், 1.75 உங்களுக்கு தெரியும், நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்த்து செம்மையாக இருக்குது. இது இந்த ஃப்ரீ வைஃபை வச்சுருக்காங்க. ஆனால் என்ன எப்போ போல அந்த லாஸ்ட்டாக பிரச்சனை இருக்கிற ரோட்டில் இருந்து
ஃப்ரீ ஒய்ஃபை அரௌண்ட் வந்து 45 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் உங்கள் யூஸ் யூஸ் கூட. நான் ஆனால் ட்ரை பண்ணல, என்ன பண்ண சொல்கிறேன். ஸோ இதுதான் பார்க் என்ட்ரி ஏரியா. என்ன ஆனாலும் கரண்ட் கம்பி வந்து மேலே பறக்குது. இங்கே அப்படியே வந்து இன்னும் சொல்ல மாட்டேன், இந்த வெளில வந்து வீட்டு செக் பண்ணுறாங்க, ஃப்ரீலாம் கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் கேட்பாங்க தெரில, இன்னும் ஒரு அரௌண்ட் 50 to 100 கேட்பாங்க. இந்த பிபி சுகர், அந்த சுகர் பிபி ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணுறேன். அதனால போகும்போது டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி அங்கே ஒரு பார்க் இருக்குது ஆப்போசிட்டில், அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே ஒரு பார்க்கு, இங்கே ஒரு பார்க்கு, ரெண்டாக ஸ்பிட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நான் போய் இன்னும் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். உங்களுக்கு மார்னிங் எப்படியும் ஒர்க்லாம் இல்லை, லீவ் தான் இன்றைக்கி. அதனால் ஓகே, பிரச்சனை இல்லை, லேட்டாக போனால் கூட. ஆனால் என்ன பசிக்குதே, இப்போ தான் 4 வடை சாப்பிட்டு, ஆனால் சாப்பிட்ட மாதிரியே இல்லை, திரும்ப பசங்க. ஸோ எஸ், அரௌண்ட் இன்னைக்கு 5 கிலோமீட்டர் 5.6 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் அக்யூரேட்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 6 வச்சுக்கோங்க, இல்லைனா 4 வச்சுக்கோங்க. எப்படி இங்கேருந்து திரும்ப போகிறதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ஆகும், எப்படியே 6 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து 3 தான் நடந்தேன். இப்போ வந்து பரவாயில்ல, 6 வந்துட்டு எப்படி ஓடிக்கலாம். பசிக்குது, நான் ஃபஸ்ட்டு போயிட்டு இங்கேயே வெளியே பூரி இட்லி போடுறாங்க. இங்கேயே நம்ம பார்க்கு, அங்கே ஆப்போசிட்டாக ஒரு பார்க் இருக்குது. அண்டு வெளில வந்து சுகர் பிபி அதுவும் செக் பண்ணுறாங்க. எனக்கு புரியுது உங்கள் என்ன மைண்ட் வாய்ஸ்ன்ட்டு. காலங்காத்தால் ஸ்லீப் சைக்கிள் ஆல்ரெடி மல்லாக்கா கிடக்குது, 4 இட்லி ஒரு காஃபி வேறு குடிக்கிறேன். இதில் வேறு என்னது வாக்கிங் மட்டும் போனால் இல்லை சரியாயிடுமான்னு. ஆக்சுவலி சொல்லப்போனால் அப்படி கிடையாது. டெக்னிக்கலாக சொல்லப்போனால் இப்போ அது ஸ்லீப் சைக்கிள் வந்து உங்களுக்கு தெரியும் 2 hours கிட்ட தான் எடுக்கிறேன் அப்படின்னு. 2 ஹவர்ஸ்னால் 2 to 3 hours அந்த பிளான் அடாப்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு வாரம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வாரம் ஓகே, ப்ரொடக்டிவிட்டி சுமாராக இருந்தது. மேபி இந்த வாரம் வந்து இப்போ இன்றைக்கி சாட்டர்டே, எப்படி இன்றைக்கி வந்து பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டே ஒர்க் இல்லை தான், பட் இருந்தாலும் வேறு ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எப்படியும் நெக்ஸ்ட் வீக் தான் திரும்ப செகண்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ செகண்ட் வீக்கோட வீடியோ வந்து அடுத்த வாரம் தான் வரும். அதில் வந்து ஓவரால் கண்டினியூஷன் இருக்கும். எவ்ரிடே என்ன டைமிங்கில் நான் தூங்கினேன், அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஓகே சக்ஸஸாக இல்லையா, அடாப்ட் பண்ணனா இல்லையான்னு. பட் எனிவே அடாப்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன, அதை லாங் டேர்மாக கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதில்லை. எஸ்பெஷலி வந்து இங்கிலீஷ் யூடியூபர்ஸே வந்து அவங்க பண்ண ட்ரை பண்ணாங்க ஒரு 1 month 2 month, அதுவும் தேவைப்பட்டாலும் பண்ணுவாங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி ஒர்க் அந்த மாதிரி இருந்தால் வந்து இந்த யூபர்மன் சைக்கிள், இந்த பாலிபேஸ் சைக்கிள்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லா டைமும் பண்ண முடியாது. அண்ட் பண்ணாலும் அது லாங் டேர்மாக பண்ண முடியாது, அதுதான் உண்மை. இப்போ கூட சரி, இப்போ நம்ம பண்ணுறோன்னா இப்போ நம்ம அடாப்ட் தான் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் இப்போ முடிஞ்சிருக்கேன், இன்னும் 2 வாரம் இருக்குது. இப்போ 2 வாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடாப்ட் பண்ணதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். லைக் அந்த ரெம் சைக்கிள் சொன்னால 20 minutesக்குள்ளே போனோம். இன்றைக்கி நான் வந்து 45 minutes போயிட்டு நான் கிக் ஆஃப் ஆகிடுச்சு வெளில. ஸோ அப்போ நான் ஏந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு டைம் டெய்லி தூங்குனீங்கன்னா அதே டைம் எழுந்துருக்கு, அந்த டைம் எழுந்துருக்குங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் டெய்லி காலை 6 மணிக்கு எழுந்துருக்கீங்கன்னா திரும்ப அதே 6 மணிக்கு எழுந்துக்க ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எழுந்துருவீங்க, உங்கள் பாடி எழுந்துக்க வச்சுக்கணும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ நான் தூங்குறேன்னா 20 minutesக்குள்ளே எழுந்துக்கணும். அதுவும் அலாரம் வச்சு தான் எழுந்துப்பேன். சப்போஸ் முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிக் ஆஃப் ஆகணும். அதுதான் வந்து மெயின் டாஸ்க்கு இந்த உபர்மன் சைக்கிள்லேயே. இன்றைக்கி நான் 45 minutesக்கு எழுந்துட்டேன். பட் ஸ்டில் அந்த 20 minutes எப்படின்றது இன்னொரு 2 வாரம் ஆகும். 2 வாரம் 3 வாரம் கூட ஆகும், சொல்ல முடியாது. ஸோ 2 weeks அப்புறம் தான் என்னால் ஃபுல்லாக அப்டேட் பண்ண முடியும். ஓகே, இந்த வாரத்தோட வீடியோகள்லாம் ஐ கெஸ் இந்த எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் நம்ம ட்ரை பண்ணுறோம், தமிழ் யூடியூபர்ஸில். ஸோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து போட்டு விடுங்க. போட்டுட்டு கமெண்ட்ஸ் மட்டும் போடாமல் அப்படியே லைக் ஷேர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்த ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் நான் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். பண்ண முடிஞ்சுதா இல்லையா, அதுக்குள்ளே பர்சனலாக ஏதாவது முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. எப்படியும் செகண்ட் வீக் தேர்ட் வீக் போடுவேன். ஃபைனலாக வந்து 1 month கண்டினியூஷன், 1 month ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ. அண்ட் தென் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உபர்மன் சைக்கிள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லீப் சைக்கிள் ரிஸ்க்கு. நீங்கள் 2 hours திடீர்னு 8 hours தூங்கிட்டு
சடனாக நீங்கள் 2 தான் தூங்கினாலும் ஒரு 4 ஹவர்ஸ் கேப்பில் 20 மினிட்ஸ் தான் தூங்கணுன்னா முடியாது, அதுதான் கஷ்டம். சரி ஓகே, ஆல்மோஸ்ட் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் போயிருக்காங்க, ஒரு நம்ம வந்தப்போ ஒரு 20 பேர் இருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா ஒரு 100 பேர், ஒரு 200 பேர் ஓடிட்டு இருக்காங்க இந்த பார்க்கில். அந்த ஆப்போசிட் பார்க்கு வந்து பெருசு, அதனால் அங்கேயே ஒரு 200-300 பேர் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சுகர் பிபி செக் பண்ணுறாங்க. நான் போய் பார்க்குறேன், கூட்டம் எல்லாம் செக் பண்ணுறேன். ஓகே, கிளம்பியாச்சு. அது மாதிரி பண்ணுறாங்க. ஓகே, நான் சுகர் பிபிலாம் செக் பண்ணி பல வருஷம் அது லாஸ்ட்டாக எப்போ ஹாஸ்பிட்டலில் கிடச்சேன், இப்போ செக் பண்ணுது. ஓகே, தேங்க்ஸ். எத்தனை மணிக்கு மார்னிங் 5 o'clock வரீங்களா இல்லை 6 மணிக்கு? 6 to 4. Yes, confirm. BP நார்மலாக தான். 92 ஓகே, up to 120 நார்மல். திருப்பிஸ்க்கே பிபி சுகர் செக் பண்ணுறோம். நார்மல் தான் வந்துச்சு, தெரிஞ்சுக்கிட்ட தான் ஒரு நாள் செக் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எப்படியும் வருஷத்துக்கு ஒருத்தர் தான் இந்த பக்கம் வர போகிறேன் பார்க்கிட்டு. சரி, நான் போயிட்டு என் முதல் வேலை பூரி இங்கே பார்த்தேனே அது ஒரு கடை, இங்கேயே வாங்கிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுவேன். வடை அப்படியே ஒரு 2 வச்சுக்கோங்க. 5 பூரி 5 வடையா? 5 பூரி 5 இட்லி 2 வடை. சரி, அப்போ இட்லி 4 கம்மி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ 126 ரூபா. 2 இட்லி 12 ரூபா. எத்தனை பூரி வாங்கினா? 6 பூரி வாங்கினா 2 வடை சரி. நான் 2 வடை தான் வாங்கினேன். ஆனால் என்னென்னா 3 வடையாக கொடுத்துட்டாங்க. என்ன ஆச்சுன்னா பக்கத்தில் ஒரு பெரியவர் வந்தார். அவர் வந்து சரி சாப்பிட்டதை கேட்டாரா, கேட்கல, அவர் நின்னார். அவருக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்துட்டேன். அதை பார்த்துட்டு சரி ஓகே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வடை தர சொல்லிட்டு 3 வடையாக பார்சல் பண்ணிட்டாங்க. நம்ம ஹெல்ப் பண்ண நமக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி ஓகே, இவ்வளோ தான். நான் போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னன்னு தெரில. நெக்ஸ்ட்டு என்ன இன்னைக்கு முதல்ல போய் எடிட் பண்ணி இன்றைக்கி வீடியோ போனோம். 1 வாரம் ஆச்சு. இன்றைக்கி வீடியோ இப்போ 8 வரைக்கும் ஓகே. இது ஒன்று மொத்தமாக எடிட் பண்ணி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே போட்டால் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, லைக் பண்ண ஷேர் பண்ணால் தான் இன்னொரு வீடியோ போட முடியும் நெக்ஸ்ட்டாக. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நெக்ஸ்ட். டேக் கேர், பீஸ் அவுட், பாய்.